அனைவருக்கும் வணக்கம். நாம சோஷியாலஜி ஆஃப்டர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் இன் மாடர்ன் இந்தியா, மாடர்ன் இந்தியாவில் என்னென்ன சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்தது அதுதான் இந்த கிளாஸ் இல்லாமல் பார்க்க போகிறோம். மாடர்ன் இந்தியானா எதுலேருந்து கிரியேட் ஆகும் நம்ம பார்த்துருப்போம். ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்ததுக்கு பிறகு இந்த சிப்பாய் மூவ்மெண்ட் வந்து, அதாவது டிக்ளைனிங் ஆஃப் முகல் எம்பையர் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் யூரோப்பியன் அந்த ட்ரேட் யூனியன்ஸ் வருவாங்க இல்லையா, ஈஸ்டர்ன் இந்தியன் கம்பெனி. ஸோ அதுலேருந்து தான் வந்து இந்த மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் நடந்தது, சமூக போராட்டங்கள், புரட்சிகள் என்னென்ன நடந்ததுன்றது தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. மூவ்மெண்ட்ஸ்னால் என்ன? கலெக்டிவ் எஃபெக்ட்ஸ் பை அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் டு பிரிங் அபவுட் ஆர் ரெசிஸ்ட் சோஷியல் சேஞ்ச். ஒரு சோஷியல் சேஞ்சு கொண்டு வரதுக்காகவும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறாங்க, ஒரு ரெசிஸ்டன்ட் நடத்துகிறாங்க, இல்லை ஒரு சேஞ்சஸை கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் வந்து சோஷியல் மூவ்மெண்ட்னு சொல்கிறாங்க. சோஷியல் மூவ்மெண்ட்னா என்ன? ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரெசிஸ்ட் சோஷியல் சேஞ்ச், ஒரு சோஷியல் சேஞ்ச் கொண்டு வரதோ இல்லை ஏதோ ஒரு மாற்றத்தை ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அதை எதிர்க்கிறதுக்கோ, ஒரு மாற்றம் வருதுன்னா அதை எதிர்த்தாலும் இல்லை ஒரு மாற்றத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தினாலோ அதுதான் வந்து சோஷியல் மூவ்மெண்ட் அப்படின்றாங்க. இதோட நேச்சர் என்ன இருக்கும்? கேன் பி ரிஃபர்மேட்டிவ், ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்காக நடக்கும். ரெவல்யூஷனராக இருக்கும். ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமுக்குள்ள சேஞ்ச் கொண்டு வரோம்னா ரிஃபர்மேட்டிவ், ரீஃபார்ம் பண்ணுறோம். ரெவல்யூஷனரின்னா அப்படின்னா ஒரு சிஸ்டமையே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ரியாக்ஷனரி, ஒரு சேஞ்சை வந்து அப்போஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து சோஷியல் மூவ்மெண்ட்டுங்க. புரியுதா? இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம அதுக்காக போராடுறோம்னா அது ரிஃபர்மேட்டிவ். இல்லை ஒரு சிஸ்டமே நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ரெவல்யூஷன். ஒரு அந்த சிஸ்டமில் ஒரு சேஞ்ச் வருது, அந்த சேஞ்ச் எனக்கு தேவையில்லை, இருப்பது ஆசிட்டிஸ் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அது ரியாக்ஷனரி அப்படின்றாங்க. ஸோ சோஷியலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். சோஷியல் மூமெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் டென்ஷன்ஸ், இன்இக்வாலிட்டி அண்ட் அஸ்பிரேஷன்ஸ் இன் சொசைட்டி. இந்த சோஷியல் மூமெண்ட் எதனால் உருவாகுது? மக்கள்கிட்ட ஏதோ ஒரு பதட்ட நிலை இருக்குது, ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டி மாதிரி நம்ம மாறணும் அப்படிங்கிற அந்த அஸ்பிரேஷன் இருக்குது அப்படின்னா இந்த சோஷியல் மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். மேஜர் பேஸ் எதனாலலாம் வந்து கிரியேட் ஆகும்? கிளாஸ்னால, கேஸ்ட்னால, ஜெண்டர் இன்இக்வாலிட்டினால, ரீஜனலிசத்தினால, ரிலிஜன்னால, என்விரான்மெண்ட்னால இந்த சோஷியல் மூமெண்ட் ஆனது கிரியேட் ஆகுன்றாங்க. ஒன் பை ஒன்னாக பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் நாம பீசன்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட். இந்த பீசன்ட்னா என்னன்றதை நம்ம கடந்த காலங்களே பார்த்துருப்போம். பீசன்ட்னாலும் ஃபார்மர்னாலும் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் மேஜரான நமக்கு சின்ன ஐடென்டிட்டி. இதுதான் வந்து ஆசிட்டி, இதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு சின்ன விஷயங்களும் நம்ம சொல்லலாம். பீசன்ட் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து லேண்ட்லெஸ் ஃபார்மருங்க. ஃபார்மர்னா லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர், அவ்வளோதான். இந்த பீசன்ட்னா என்ன? இல்லை அவங்களுக்கு நிலம் இருக்காது. ஃபார்மர்னா அவங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கும். அதே போல் பீசன்ட்கிட்ட குறைவான நிலமும் இருக்கும், இவங்ககிட்ட அதிகமான நிலமும் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? ஸோ கலோனியல் பீரியடில் என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடந்தது? ஹை டாக்ஸேஷன்னால, எக்ஸ்பிளாய்டேஷன் பை ஜமீன்தார்ஸ், பிரிட்டிஷருடைய லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தினால ரொம்ப வரி விதிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, பீசன்ட்ஸும் ஃபார்மர்ஸும் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை ஏற்படுத்துகிறாங்க. என்னென்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ்? இண்டிகோ ரிவல்ட் 1859 1860 வரைக்கும் அகைன்ஸ்ட் த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் இன் பெங்காலில் நடக்கக்கூடிய ஒரு இண்டிகோ ரிவல்ட்டு. டெக்கான் ரிவல்ட் 1875 கிரியேட் பண்ணுறாங்க. மணி லெண்டர்ஸ்க்காக மகாராஷ்டிராவில் நடந்தது. டெபாகா மூவ்மெண்ட் 1946 1947 வரைக்கும். ஷேர் கார்பஸ் டிமாண்ட் ஃபார் 2/3 ஆஃப் ஷேர் இன் ப்ரொடியூஸ், அதாவது ஒரு விளைவிக்கிறாங்கன்னா 2/3 ஆஃப் விஷயங்களை ப்ராடக்ட் வந்து அவங்க கேட்குறாங்கன்றதுனால அது ஒரு போராட்டம். தெலுங்கானா மூவ்மெண்ட் நடக்குது ஃபியூடல் லார்ட்ஸுக்காக ஹைதராபாத்தில். இதெல்லாம் வந்து கலோனியல் பீரியடில் நடக்குது, அதாவது வெள்ளைக்காரர்களை இங்கே ஆட்சி புரியும் போது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் கிசான் சபாஸ், இந்த கிசான் சபாஸ் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. லிங்க்டு வித் லெஃப்ட் பார்ட்டி, இடதுசாரிகள் மூலமாக அது லிமிட் இது அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஸோ ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்துக்காக டிமாண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். பாருங்கள், ஏதாவது ஒரு சேஞ்சஸ்க்காக தான், இல்லை இந்த மாதிரி சேஞ்சஸை அப்போஸ் பண்ணி தான் எல்லா ப்ரொடெஸ்ட்டுமே நடக்குது. பாரதிய கிசான் யூனியன் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஃபார் பெட்டர் ப்ரைஸஸ் அண்டு லோன் வேவர்ஸ், ஒரு நல்ல ஊதியத்துக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ரீசெண்டாக வந்து 2020 21 இருக்கும் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட். இந்த ஃபார்ம் லாஸை கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த எம்எஸ்சிக்காகவும் ஸ்டேட் ப்ரொடக்ஷனுக்காகவும் டெல்லியில் விவசாயிகள்லாம் போராடினாங்களே, நம்ம டிவியில் பார்த்துருப்போமே. ஸோ இந்த போராட்டத்தையும் நாம் இங்கே பார்க்குறோம். இதெல்லாம் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். இது வந்து ஃபார்மர்ஸும் பீசன்ஸும் நடத்துது. அடுத்து உமன் மூமெண்ட் என்னெல்லாம் நடந்தது?
ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எங்கன்னா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ரீஃபார்மர்ஸ் லைக் ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு போராட்டம் நடத்திருப்பாரு, சதி ஒழிப்பை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஃபாட் ஃபார் விடோ ரீமேரேஜுக்காக கொண்டு வந்திருப்பாரு, அவர் போராட்டம். அபாலிஷன் ஆஃப் சதி, உமன் எஜுகேஷன், இதெல்லாம் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஃப்ரீடம் மூமெண்ட்ல ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் நேஷனல் ஸ்ட்ரகிள். ஃப்ரீடம் மூமெண்ட்ல பெண்களுடைய பங்கு அதிகம். உதாரணத்துக்கு சரோஜினி நாயுடு, கஸ்தூரிபா காந்தி. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஃபோக்கஸ் ஆன் லீகல் ரிஃபார்ம்ஸில் இவங்க போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. ஹிந்து கோட் பில், டவுரி, வயலன்ஸுக்காக, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக சில போராட்டம் இன்றளவும் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். 1970 ஆன்வர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் வந்து அதிகமாக வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆன்டி டவுரி, ஆன்டி ரேப், டொமஸ்டிக் வயலன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடக்கிறத, அந்த மாதிரி மகளிர் ஆணையங்கள் உருவாகிறது நாம் விட்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆர்கனைசேஷனை பார்க்கும்போது சேவா, செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸ் ஆர்கனைசேஷன், சுய உதவிக்குழு சொல்கிறாங்க. எய்ட்வா அண்டு நாரி முக்தி சங்கம். இஷ்யூஸ், என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது இந்த சோஷியல் மூமெண்ட் உருவாகிறதுக்கான என்னென்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்கும்போது பேட்ரியாரிக்கி, ஆணாதிக்கம் அண்டு ஜெண்டர் பயஸ், பாலினம் சார்ந்த பாகுபாடு இருக்குது. அன்பெய்டு லேபர், ஊதியம் வந்து கொடுக்காம இருக்கிறது. ரெப்ரசன்டேஷன் இது இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த உமன் மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான இஷ்யூஸ். இதோட இம்பாக்ட் என்ன நடக்குது? லீகல் ரிஃபார்ம்ஸை இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் நடந்ததுனால என்ன ஆகுது? லீகல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. க்ரோவிங் ஜெண்டர் அவேர்னஸ், பாலிசி இன்க்ளூஷன், 33% வந்து ரிசர்வேஷனை கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பஞ்சாயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 33 ரிசர்வேஷனே வந்து நிறைய போராட்டத்திற்கு காரணமாக தான் வந்தது. அடுத்தது பேக்வர்ட் கிளாஸ் அண்டு தலித் மூவ்மெண்ட் என்னெல்லாம் நடந்தது? பேக்வர்ட் கிளாஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது லெட் பை நன் பிராமின் அண்டு ஓபிசி குரூப்ஸ் வந்து இந்த பேக்வர்ட் கிளாஸ் மூவ்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் பார்க்கும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி மூவ்மெண்ட், இதோட பேர் என்ன? பிராமணர் அல்லாதோர் சங்கம். மெட்ராஸில் 1916 கொண்டு இருக்கோம். ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட். காரணம் என்ன? எல்லாத்துலேயுமே பிராமின்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. பெரியாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை போராட்டம் தமிழ்நாடு நடக்குது. சோஷியல் ஈக்குவாலிட்டியும் ரேஷனலிசத்தையும் வந்து இது கிரியேட் பண்ணுது. அடுத்தது மண்டல் கமிஷன் 1980 கொண்டு வராங்க. ஓபிசி ரிசர்வேஷன் 27% இம்ப்ளிமெண்ட் 1990 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓபிசி ரிசர்வேஷனில் எந்த துறையாக இருந்தாலும் அதில் வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஓபிசிக்கு 27% கொண்டு வர்றது. அடுத்து இதெல்லாம் வந்து பேக்வர்ட் கிளாஸ் மூவ்மெண்ட்டு. தலித் மூவ்மெண்ட் என்னென்ன கிரியேட் ஆகுது? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஈக்குவல் ரைட்ஸ் அண்டு சோஷியல் டிக்னிட்டிக்காக தலித் மூவ்மெண்ட் வந்து உருவாகுது. ரிஃபார்மஸ்ட் ஃபேஸ், ஆர்ய சமாஜ், பிரார்த்தன சமாஜ் ஒர்க்கட் ஃபார் தலித் அப்லிப்மெண்ட், தலித்தை வந்து முன்னேற்றத்துக்காக ஆர்ய சமாஜ், பிரார்த்தன சமாஜ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அம்பேத்கர் ஃபேஸ், டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு? ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாரு ஈக்குவாலிட்டிக்காகவும். டெம்பிள் கோழி நுழுவு போராட்டம், கன்வர்ஷன் டு புத்திசம் 1956 கொண்டு வருவார். இந்த ஹிந்துஸில் தான் வந்து இந்த சாதிகள் இருக்குது, வர்ணாசிரமம் இருக்குது, நாம எல்லாரும் மாசா வந்து புத்திஸுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபேஸிங்கை வந்து அந்த கன்வர்ஷன் வந்து அம்பேத்கர் அவர் மூலமாக 1956 வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதன் பிறகு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நிறைய தலித் பேந்தர்ஸ் அப்படிங்கிறது 1972 உருவாகுது. பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படி பிஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அசோசியேஷனுக்காக கிரியேட் ஆகுது. கரெக்டாக நிறைய மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்றளவும் நிறைய சாதி கட்சிகள் இருக்குது, அது வந்து பொலிட்டிக்கல் கெயின்னஸுக்காக கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்தா வந்து என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட்ஸ், சுற்றுச்சூழலுக்காக சில மூவ்மெண்ட்ஸ் உருவாகுது. கம்யூனிஸ்ட் பேஸ்டு ஸ்ட்ரகிள்ஸ் அகெயின்ஸ்ட் டிஃபாரஸ்ட்ரேஷன், காடுகள் அழிப்பதன் காரணமாக டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு பழங்குடிய மக்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்காக, என்விரான்மெண்டல் டிகிரேஷனுக்காகவும் வந்து இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து நடக்குது. மேஜர் மூவ்மெண்ட்டாக சிப்கோ மூவ்மெண்ட் சொல்லலாம். 1973 பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? மரங்களை வந்து உத்தரகாண்டில் மரங்களை கட்டி பிடிச்சிட்டு மரங்களை வெட்டக்கூடாதுன்றது சிப்கோ மூவ்மெண்ட். சைலண்ட் வேலி மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் டெஸ்ட்ராயிங் த ஃபாரஸ்ட். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் மூலமாக காடுகளை அழிப்பதற்காக சைலண்ட் வேலி போராட்டம் வந்து கேரளா நடக்குது. நர்மதா பாச்சோ அண்டோலன் அகெயின்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு சர்தார் சரோவர் டேம், ஒரு இந்த டேமை கொண்டு வர்றதுக்காக மக்களை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மூவ்மெண்ட் வந்து நடக்குது. அப்பிகோ மூவ்மெண்ட், டெஹாரி அண்டு ஆன்டி மைனிங் மூவ்மெண்ட். இந்த அப்பிகோன்றது நத்திங் பட் இந்த சிப்கோவுடைய இன்னொரு மூவ்மெண்ட் தான். இது எங்கே நடந்ததுன்னு தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆந்திராவா இல்லை கர்நாடகாவா, 2 ஏரியாவில் எதுவும் தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இந்த மூவ்மெண்ட்லாம் வந்து நடக்குது. அதன் பிறகு எத்னிசிட்டி அண்டு ஐடென்டிட்டி மூவ்மெண்ட், அதாவது இனம் சார்ந்தும் தங்களுடைய அடையாளம் சார்ந்தும் சில மூவ்மெண்ட்ஸும் வந்து நடக்குது. மூவ்மெண்ட்ஸ் அசர்ட்டிங் டிஸ்டிங் கல்ச்சுரல் லிங்குவிஸ்டிக் அண்டு ஆர்
ரீஜனல் ஐடென்டிட்டி, தன்னுடைய கலாச்சாரத்தையும் அதன் பிறகு வந்து மொழியையும் பாதுகாக்கிறதுக்காக சில மூமெண்ட் வந்து நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிளாக திராவிடியன் மூமெண்ட் தமிழ்நாட்டில் நடந்தது. அகெயின்ஸ்ட் த ஹிந்தி பொசிஷன்ஸ்க்காகவும் ரீஜனல் ப்ரைடுக்காகவும் இந்த மூமெண்ட்லாம் நடக்கும். பாடோ அண்டு நாகா மூமெண்ட், டிமாண்ட் ஃபார் அட்டானமி இன் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. இன்றளவும் நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இந்த இன்சர்ஜென்சி நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஜார்க்கண்ட் அண்டு சத்தீஸ்கர் மூமெண்ட், டிமாண்ட் ஃபார் செப்பரேட் ஸ்டேட்ஹுட் ஃபார் ட்ரைபல் டாமினேட் ரீஜியன்ஸ். இந்த ட்ரைபல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் எங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட்ஹுட்டை கொடுங்கன்ற மாதிரி மூமெண்ட் நடக்கும். காலிஸ்தான் அண்டு அசாம் மூமெண்ட்ஸ், காலிஸ்தான் அண்டு அசாம் மூமெண்ட், அசாம்லேயே வந்து சில மூமெண்ட்ஸ் நடக்கும். அவங்களுடைய அந்த ஸ்டேட் அட்டானமியை கொடுங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்துருப்போம். பொலிட்டிக்கலில் ஸ்டேட் வித் கான்ஸ்டியூஷன் வித்தின் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டே வந்து தனியாக வந்து அட்டானமியை கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம். அதே போல் காலிஸ்தான் மூமெண்ட் ஸோ நம்ம பார்த்து தான் இருக்கோம். அடுத்ததாக வந்து ஸோ அவ்வளோதாங்க. இதில் கன்க்ளூஷன் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் இட். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் கொஷனுங்க, 10 மார்க் கொஷின். டிஸ்கஸ் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீசன்ஸ் அண்டு ஃபார்மர் மூமெண்ட்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பீசன்ட் அண்ட் ஃபார்மர் மூமெண்ட்ஸ் உடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன இதை கேட்குறாங்க. அண்டு எக்ஸாமின் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தலித் அண்டு பேக்வர்ட் கிளாஸ் மூமெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் த இந்தியன் சொசைட்டியுடைய டிரான்ஸ்ஃபார்மிங்கில் தலித் அண்டு பேக்வர்ட் கிளாஸ் மூமெண்ட்ஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, பங்களிப்பு என்ன. ஸோ அதுதான் இந்த கிளாஸில் சிறப்புகள் என்ன, இதுதான் அந்த கிளாஸ், இதுதான் அது குத்தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஷினையும் வந்து எழுதி பழகுங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் சோஷியல் மூமெண்ட் இன் மாடர்ன் இந்தியாவில் என்னென்ன சோஷியல் மூமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.